மாம்பழம் சேலத்து மாம்பழம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சேலத்துல வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இந்தியாவில 20% மாம்பழத்தை வந்து உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணகிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவின் மாம்பழ தலைநகரம் சொல்றாங்க. ஏன் வந்து சேலத்து மாம்பழம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது 1965 முன்னாடி சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் ஒன்னா இருந்துச்சுங்க. அதனால அப்படி சொல்லிருக்கலாம். இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா என்ன வெரைட்டி வந்து கல்டிவேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அல்போன்சா வெரைட்டிங்க. இந்த அல்போன்சா வெரைட்டி வந்து மாம்பழங்களின் ராஜான்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த அல்போன்சா வெரைட்டியில் என்னென்ன வந்து சத்தெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது விட்டமின் ஏ, சி, இ இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குங்க. அது மட்டும் இல்லாத பிளேவனாய்ட்ஸ் இருக்கு. பிளேவனாய்ட்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணு நல்லா தெரியறதுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாத நீர்ச்சத்து வந்து இந்த மாம்பழத்துல அதிகமாவே இருக்குங்க. அதனால நம்ம உடம்போட வெயிட் வந்து குறையுங்க. இவ்வளவு சத்து இருக்கு அந்த அல்போன்சா வெரைட்டி மாம்பழத்தை வந்து நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்ன அதே கிருஷ்ணகிரியில கண்ணன் நர்சரி கார்டன் சொல்லிட்டு அவர் வந்து மாம்பழத்தை வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ வந்து ஆஃப் சீசன் கல்டிவேஷன் அதாவது பருவம் இல்லாத டைம்லயும் அவர் வந்து உற்பத்தி பண்ணி வீட்டுகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது மினிமமா குறைஞ்சபட்சம் வந்து 3 கிலோ ஆர்டர் பண்ணலாங்க அவர்கிட்ட. வேணுன்றவங்க நான் வந்து போன் நம்பர் கொடுக்குறேன், வாங்கி சாப்பிடுங்க. யார் யாரெல்லாம் கலவரம்